தொடர்ந்து பாமக கணேஷ் கிட்ட பேசலாம். திரு கணேஷ், சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இங்கோட முக்கியவாரி கணக்கெடுப்பு கேட்கிறவங்க மேல விமர்சனம் வைக்கிறவங்க உங்களோட கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள், எப்படி அணுக போறீங்க? இது இறுதியாக ஒரு அனுராக் தாக்கூர் சொன்ன அந்த ஒரு கருத்தில் நாங்கள் மாறுபடுறோமே. ஓபிசி இடஒதுக்கீடுக்கு எதுவும் செய்யலை. அதோட எடுத்துக்காட்டு காக்கா கலைஞர் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தவங்க காங்கிரஸ் தான். இப்போ இதை தான் நாங்கள் கேட்கும்போது எங்களை நீங்கள் சாதி கட்சி நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்படி நகைச்சுவை. ஏன்னா இதை தான் நாங்கள் இங்கே கேட்குறோம். நாங்கள் இங்கே கேட்குறத நீங்கள் மத்தியில் கேட்குறீங்க. எங்களுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்களோ, இங்கே ஆட்சியாளர்கள் என்ன பதில் கொடுக்குறீங்களோ, எங்களை சாதி கட்சின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ அதை அவங்க உங்களுக்கு திருப்பி சொல்லும் போது உங்களுக்கு வலிக்குது. இல்ல, இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறது சாதி அரசியலா எப்படி ஆகும்? எங்களை சாதி கட்சி, நீங்க சாதி அரசியல் செய்றீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி சாதி அரசியல் சொல்றீங்க. யாருக்கு வலிக்குதுன்னு சொல்றீங்க? யாருக்கு வலிக்கு, யார் கதறாங்களோ அவங்களுக்கு தான் வலிக்கும். இன்னைக்கு யார் இதை பெரிய ஒரு பிரச்சனையாக கிளப்பிட்டு இருக்கிறாங்க? அவர் சொன்ன விஷயம், கடைசியாக இறுதியாக சொன்ன வார்த்தைகளை நாங்கள் முரண்படுறோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள 100%. எந்த சாதியும் தெரியாம பேசுறீங்க அப்படின்னு சொன்னதுல நாங்கள் மாறுபடுறோம். ஆனால் சொன்ன விஷயம் எவ்வளவு உண்மை. இந்த சமூக நீதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பும் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். பிஜேபி மட்டும் எதிரான கட்சி அல்ல, காங்கிரஸும் தான் எதிரான கட்சின்றோம். தொடர்ச்சியாக இந்த ஓபிசி மக்களை வஞ்சித்தது காங்கிரஸ் தான். ஒரு கட்டத்திலையும் நாங்கள் போராடி தான் கொண்டு வரோம். ஒன்றுத்தையும் போராட்டத்தை முன்னெடுத்து தான் அதற்கான உரிமைகளை நாங்கள் மீட்டு எடுத்துக்கிட்டு வரோம். நாங்கள் இந்த சென்ஸ் எல்லாருமே ஓபிசி ஃபெடரேஷனை உருவாக்கணும். ஓபிசி ஃபெடரேஷனை உருவாக்கி முலாயம் சிங் யாதவ், லலு பிரசாத் யாதவ் இவங்க எல்லாரையும் வச்சு மாநாடு போட்டோம், கோரிக்கை வச்சோம். யூபிஏ ஒன் கவர்மெண்ட்டில் எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எழுந்து வெளிநடப்பு செஞ்சார். அதை புறக்கணிக்க வச்சார். மீண்டும் ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டின பிறகு தான் கல்வியில் ஓபிசிக்கான அந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்ம இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் புனிதர்ன்றதெல்லாம் பொருள் அல்ல. இப்போ மரியாதைக்குரிய நண்பர் சொல்லும் போது இன்னைக்கு என்ன கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்ட் மாறும். அதுதான் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேணாமாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கணுமா மத்திய அரசு எடுக்கணுமான்றது இன்னொரு கேள்வி. இப்போ பீகாரோட அந்த வழக்குல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, அது உங்களோட கோரிக்கைக்கு சாதகமான விஷயம் பாக்குறீங்களா, பாதகமானதுன்னு? 100% சாதகமானது தான். பீகார்ல என்ன தீர்ப்பு வந்திருக்கு? பீகார்ல வந்திருக்கிற தீர்ப்பு எதை ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க? இந்த புரிதல் இல்லாம தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பீகார்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி 50% ஸ்லாபை தாண்டறதை மட்டும்தான் அவங்க தடை செய்திருக்கிறாங்களே தவிர நீங்க எடுத்த சர்வேயின் படி கொடுக்கிற இடஒதுக்கீடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பே அங்கீகரிக்கலன்ற ஒரு பார்வை தானே முன்வைக்கப்படுது. ஏன்னா அந்த அடிப்படையில கொடுக்கப்படுற இடஒதுக்கீடு அப்படின்றது அதுதான் தவறான புரிதல். திரும்ப சொல்றோம். சாதிவாரி கணக்கின் அடிப்படையில் நீங்க கொடுக்கிற இடஒதுக்கீடை எங்கேயுமே ஹைகோர்ட் தடை செய்யல. ஒரு வார்த்தை இருந்தா காட்டுங்க ஜட்ஜ்மெண்ட்ல. அதுல தடை செய்யறது என்னவென்று சொன்னால் 50% ஸ்லாபை தாண்டறீங்க பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி 50% தான் உங்கள் மாநிலத்தினுடைய ரிசர்வேஷன் இருக்கணுன்றதை நீங்கள் 50% 65% போகிறீங்க. இப்போ அந்த 65% போகிற ரிசர்வேஷனுக்கானது மட்டும்தான் ஸ்லாப் பண்ணுறாங்களே தவிர வேறு எதையும் அவங்க ஸ்லாஷ் பண்ணல. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளோ தான் பிரச்சனை. இதை தான் நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே திரும்ப கேட்குறோம். நமக்கு அது பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, நம்ம 69% இடஒதுக்கீடுக்கான சட்ட பாதுகாப்பு ஏற்கனவே இருக்குது. உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். உள்ஒதுக்கீடு எவ்வளவு கொடுத்தாலும் அதை ரத்து செய்வதற்கு உச்சநீதிமன்றம் தயாராக இல்லை. முழு உரிமையும் மாநில அரசுக்கு இருக்குன்னு 10.5% இடஒதுக்கீடு வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சரி, நான் வரேன். அண்ணன் சொன்ன அந்த மேட்டர் மட்டும் கிடையாது, தவறான தகவல். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாட்னா நீதிமன்றம் அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் வேர் அடிக்வேட்லி ரெப்ரசன்டேட்டட் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆல்ரெடி அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, போதுமான அளவு இருக்குது. கூடுதலா சொல்லும் போதுதான் 50% லாப நீங்க தாண்டக்கூடாது. ஒரு விளக்கத்தை கேட்டுட்டு நான் திரும்ப வரேன். திரு தராசு ஷாம், உள் ஒதுக்கீடு வழங்குறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை, அந்த ஸ்லாபை மீறது தான் பிரச்சனை அப்படின்னு நீதிமன்றத்தில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு திரு கணேஷ். உங்களோட பதில்? அது கரெக்டா. அதாவது ஸ்லாபை மீறக்கூடாது என்பதிலே ஒரு சின்ன விளக்கு இருக்கு. என்னன்னா, உரிய தரவுகள் அடிப்படையில் 50% நம்ம எக்ஸீட் பண்ணலாம். நம்ம மாநிலத்தில் இருக்க 69% அதுக்கு ஒரு உதாரணம் தான். இப்போ உண்மையான சிக்கல் இதுல எது வருது அப்படின்னா, 50% காரணம் காட்டி உள்ஒதுக்கீடுக்கு வரமாட்டாங்க. என்ன காரணம்னா, இப்போ உதாரணமா நம்ம 50% பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இருந்தோம். ஆனா அதை 30-20 நம்ம மாத்தினோம். 30-20 மாற்றும் போது 20 வன்னியர்கள் மற்றும் 100+ கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு தொகுப்பா மாறிச்சு. இப்போ வன்னியர் கம்யூனிட்டி எங்களுக்கு மட்டும் வேணும்னு கேட்டாங்க. 10.5% வந்துச்சு. 10.5% சரியான தரவுகளா இருந்திருந்தா அது நிச்சயமாக அது நிலைத்து நின்றுக்கும். அந்த இடத்துல ரொம்ப அவசரம் காட்டினாங்க.
தேர்தல் உடனே அறிவிக்க போறாங்க, அந்த நேரத்தில் அது காட்டப்பட்டது. உண்மையான சிக்கல் இதுதான். நம்ம இந்த இடஒதுக்கீடு மேட்டர்கள்ல வந்து அவசரமே காட்டக்கூடாது, சரியான தரவுகளோடு போகணும். ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்ததுன்னா அது நம்ம எல்லாருக்குமே பாதகமா இருக்கு. இப்ப இடபிள்யூஎஸ் பத்தி ஒரு கருத்து வரும்போதுங்க, இடபிள்யூஎஸ் வந்து மேஜர் ஜெனரல் சின்ஹா அவர் வந்து 2006 ஜூலை மாதம் யூபிஏ 1 கவர்மெண்ட் அதுலயே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்றாரு. சொல்லி விரிவான ஆலோசனைக்கு மாநிலமா வராரு. இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது 2008 ஆகஸ்ட் 18 இருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் இங்க ஆய்வு நடத்தும் போது முதலமைச்சர் கலைஞர் அப்ப அவர் சந்திக்க மறுத்துட்டாரு. என்ன காரணம்னா, எங்கிட்ட 69% இருக்கு, எங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியோருங்கிற இடஒதுக்கீடுக்கும் இந்த கான்செப்டுக்கும் எங்களுக்கு சம்மதம் இல்லை என்று அவர் மறுத்தார். அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியோர்னு சொல்லாம இடஒதுக்கீட்டுல எந்த சலுகையும் பெறாதவர்கள் அது மாற்றி அமைக்கப்பட்டது. இன்றைய தேதிக்கு அது எப்படி இருக்கு? இடஒதுக்கீட்டில் எந்த சலுகையும் பெறாதவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு. ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான சந்தேகம் எழுது என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்கணுமா மாநில அரசு எடுக்கணுமான்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு, சர்வேக்கும் சென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம்? சர்வே வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்க. எனக்கு அதுல வந்து பாமக கருத்தோட உடன்பாடு உண்டு. என்ன காரணம்னா, நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நம்ம பல்வேறு நலத்திட்டங்கள் வச்சிருக்கிறோம். இதுக்காவது நமக்கு வந்து ஒரு டேட்டா அவசியம் தேவை. இப்ப நீங்க தென் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஜாதியோட முன்னேற்றத்துக்கு அவங்க ஏற்கனவே ரொம்ப குற்றப்பரம்பரை சட்டத்துல எல்லாம் ரொம்ப அடிபட்டவங்க, அவங்களுக்காக பல சலுகைகள் நம்ம கொடுக்குறோம். ஆனா டேட்டாவே கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஒன்று கோர்ட்டுக்கு போனா அது நமக்கு அடிவாங்கும். எனவே சர்வே என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்சஸ் என்பது சென்ட்ரல் சப்ஜெக்ட். ரெண்டுமே தேவைதான். பட் நம்ம எந்த இடத்துல வந்து சென்சஸை மீண்டும் வலியுறுத்துகிறோம்னா, நாளைக்கு பொதுப்படையான பிரச்சனைகளுக்கு நம்ம உச்சநீதிமன்றம் போகும்போது அவங்க வந்து சென்ட்ரல் சென்சஸை பெருசா எடுத்துக்குவாங்கிறதுனால தான் அதை வலியுறுத்துகிறோம். மற்றபடி ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வே எடுக்க மாட்டோம்னு போட்ட அந்த சட்டமன்ற தீர்மானத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. சரி, திரு அலிம் அல் புகாரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ சர்வே அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் தான், சென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்ட். அப்போது நீங்கள் கேட்குற இந்த கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்த 50% கேப்பை வந்து நீக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. அப்போ அதற்கு எதிரான கருத்தை தான் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க அப்படின்ற கருத்தை தான் அவங்க திரும்ப சொல்கிறாங்க. இல்லை, அதாவது நிதிஷ்குமார் வைத்த வாதத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் என்ன ஸ்லோகனை வச்சுக்கிட்டு அதை ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால், ஜிஸ்கி ஜித்னி சங்கியாபாரி உஸ்கி உத்னி ஹிசேதாரி அப்படின்னார். யாருக்கு எவ்வளோ பார்ட்டிசிபேஷன் இருக்கோ அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் வரும் பொழுது பாட்னா நீதிமன்றத்தினுடைய வாதத்தையும் முக்கியமாக கவனிக்கணும். இந்த கேப் இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பதில் இப்படி சொல்கிறாங்கன்னு வைங்களேன், பாட்னா கோர்ட்டில் 50% கேப்பை நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமையே அகைன் இங்கே உள்ள இபிசிக்கும் பிசிக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி தர்றோம் அப்படின்னா கூட அதை ஏற்பதற்கான ஒரு நிலையில் நீதிமன்றம் இல்லை. காரணம், உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது அது ஒரு முக்கியமான இடத்த வந்துச்சு. என்னன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு வரும்பொழுது அண்ணன் அங்கம் வகிக்கக்கூடிய பிஜேபியுடைய தரப்பு ஒன்றிய அரசினுடைய வாதம் என்னன்னா, இதுக்கு லீகல் வேல்யூவே கிடையாது, இவங்களுக்கு இது சென்ட்ரல் சப்ஜெக்ட், இவங்க இதை எடுக்கவே முடியாது. இப்போ அடுத்த இன்னொரு பாயிண்ட்டுக்கு வர்றேன். ராகுல் காந்தி இன்னைக்கு ஓபிசி ரிசர்வேஷனை பற்றி பேசுறாரு. எதை நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோமோ அதை இன்னைக்கு நீங்கள் பேசும்போது உங்களுக்கு சொன்னால் வலிக்குதுனார். உங்களை யாரும் பார்த்து, எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது, சாதியே தெரியாதவனு கேட்டால் சும்மா இருந்துருவீங்களா நீங்கள்? அப்படி யாரும் பார்த்து கேட்கல. சாதியவாதி, எப்போ பார்த்தாலும் சாதி இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களை சாதிவாதி சொன்னால் அது தவறான வாதம் என்பது வேற. அனுராக் தாக்கூர் பேசியது கொச்சையானது, முறைகேடானது. அதை நியாயமா நீங்க கண்டிச்சிருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை நாங்கள் அதில் முரண்படுறோம் அப்படின்ட்டார். அவர் பேசின எல்லாத்திலையும் உடன்படுறோம், மற்ற எல்லாத்திலையும் உடன்படுறோம் அப்படின்னா